டெட் எக்ஸாம் அப்ஜெக்ஷன்ஸ் கொஸ்டின்ஸில் மூணாவது பார்ட் இது. முதல்ல கொஸ்டின் 122 பர்னிங் பிவிசி ரிலீசஸ். இதற்கு சரியான பதில் டயாக்சின். ஆனால் ஆப்ஷனில் டயாக்சன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரூஃப் வந்து 9th சயின்ஸ் புக்கில் இருக்குது. அதில் பர்னிங் பிவிசி ரிலீசஸ் டயாக்சின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை வச்சு நம்ம கிளைம் பண்ணலாம். ஏன்னா இதே ஸ்பெல்லிங்கில் இன்னொரு காம்பனண்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை வச்சு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். இதோட PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த கேள்வி 41 பல் பழ பலவின் பயங்கெழு கொல்லி இத்தொடரில் வர வேண்டிய வல்லின ஒற்று எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து அகநானூறு 2வது வால்யூமில் இருக்குது. இப்பு வரும். அடுத்து இக்கு வந்து எண்ணில் இங்கே ஏன் வருதுன்னா அது அடுத்தது கார் மலர்னு வார்த்தை இருக்குது, அதனால் இக்கு வருது. ஆனால் இங்கே கேட்ட கேள்வியில் வந்து இந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இக்கு வரும்னு சொல்ல முடியாது, வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்து வர வார்த்தையை பொறுத்து தான். அதனால் நீங்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ப்ரூஃப் வச்சு நீங்கள் ரைஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ தான் கரெக்ட் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் பார்த்துக்கோங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணுமா இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்து கொஸ்டின் 82 இதில் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆன்லைன் ப்ரெடேட்டர் மே த்ரெட்டன் யங் சில்ட்ரன். அடுத்தது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மே யூஸ் யுவர் ஃபோன் அண்ட் மிஸ்யூஸ் யுவர் இன்ஃபர்மேஷன் வித் யுவர் நாலேஜ். பதில் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 is correct but statement 2 is incorrect னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2ல without your knowledge அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். வித் யுவர் நாலேஜ் கொடுத்துருக்கனால அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறா, அந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட்னும் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணும்போது என்னோட நாலேஜ் இல்லாமல் தான் பண்ணுவாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் சரிதான் தோணுது. இல்லை சரி இல்லை அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கும் நீங்கள் ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து ரைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 123 விச் கண்ட்ரி இஸ் நோன் அஸ் அ தேர்ட் போல். இதுக்கு வந்து சரியான பதில்னு பார்த்தோம்னா தேர்ட் போல் வந்து ஒரு கண்ட்ரியில் இல்லை, அது ஒரு ரீஜனில் இருக்குது. பெரும் பகுதிகள் சைனாவில் இருக்குது, சில பகுதிகள் டிபெட் அந்த சைடில் இருக்குது. அதனால் இந்த நாடு அந்த நாடுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு ரீஜன் அப்படி தான் சொல்ல முடியும். எக்ஸாக்ட் ப்ரூஃப் வந்து அதுக்கு எடுக்க முடியல. கிடைச்சதுன்னா நீங்கள் அதுக்கும் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். அடுத்து கொஸ்டின் 23 இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்சனாலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு அக்யூரசி ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன தேவைன்னு கேட்டிருந்தாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 4மே கரெக்டு தான். ஆனால் இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் A, B and D ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கான புக் ப்ரூஃப் வந்து எக்ஸாக்டாக எங்கேயும் இது வரைக்கும் கிடைக்கல. கிடைச்சதுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது which among the following are features of e-learning. இதற்கு இவங்க கொடுத்த பதில் வந்து A, C and D ஒன்லி. adequate multimedia skills வந்து அது வந்து e-learning ஃபீச்சர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு வகையில் கரெக்ட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மல்டிமீடியா ஸ்கில் வந்து e-learning யூஸ் பண்ணுறவங்களுக்கு தேவையில்லை, அதை கிரியேட் பண்ணுறவங்களுக்கு வேணால் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் டி கரெக்ட் மாதிரி தான் தோணுது. வேறு புக் ப்ரூஃபும் எதுவும் ப்ராப்பராக கிடைக்கல. உங்கள்கிட்ட எக்ஸாக்டாக இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு புக் ப்ரூஃப் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்லையோ இமெயிலையோ அனுப்பிவிடுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.